யூஎஸ் ஜிடிபி க்ரோத் ரேட் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 0.3% பாசிட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் யூஎஸோட ஜிடிபி க்ரோத் ரேட் 0.3% நெகட்டிவாக வந்து டேட்டா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யூஎஸை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு பேக்வேர்ட். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்டர்டே நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. பட் இன்றைக்கி நியூட்ரலாக வந்துருச்சு. ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை. பட் வேர்ல்டு வைடாக எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஜிடிபியோட க்ரோத் ரேட் கொஞ்சம் பாசிட்டிவாக வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அது நெகட்டிவாக இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டியோட நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நம்ம டே பை டே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே சமயம் நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்ததா 24,800 நிஃப்டி ரீச் பண்ணிருச்சுன்னா அங்கேருந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதாவது நிஃப்டி நெக்ஸ்ட்டு 19,000 26,000 கன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட அதோட குரூஷியல் லெவலில் தான் நம்ம நிற்கிறோம். 24,400 to 24,800 குரூஷியல் லெவல். அந்த லெவலுக்குள்ள தான் நிஃப்டி வந்து இப்போ ட்ராவல் ஆகி கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்கு. எனக்கு இந்த ஒரு 1 or 2 டேஸில் ஒரு நெக்ஸ்ட்டு பெரிய கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதான் நான் வந்து டே பை டே வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு குரூஷியல் லெவல் ட்ரேடிங் ஐடியாஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து லாஸ்ட் டே இல்லை. ஸோ ஃப்ரைடே நம்மளுக்கு எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட ட்ரேடிங் செட்டப்பை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் எனக்கு நியூட்ரல் ஆர் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது நிஃப்டி. ஸோ அப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப நான் ஆல்ரெடி எஸ்டர்டே வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இந்த என்ட்ரி நான் ப்ளேஸும் பண்ணியிருந்தோம். அதாவது 15 minutesல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த என்ட்ரியை வந்து நான் யூடியூப் லைவில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். இந்த என்ட்ரி வந்து யூடியூப் லைவில் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லோரும் இங்கேருந்து அப் ட்ரெண்ட் எடுக்கலாங்கிற கன்ஃபர்மேஷன் தான். எனக்கு டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த என்ட்ரியை ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த லெவல்ஸ்க்கு மேலே போய்ட்டு ஸ்ட்ராங்காக பிரேக் ஆன மாதிரி தான் அப் ட்ரெண்ட், இல்லைனா கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த என்ட்ரியை ரொம்ப க்ரூஷியலாக ப்ளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் டார்கெட் ஃபுல்லாக கன்சல்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹிட் பண்ணிச்சு. ஸோ இதான் நம்மளோட என்ட்ரி கிடச்சதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன். இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 எபோ ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா, நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ அங்கேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். நான் எதிர்பார்க்குறது வந்து இந்த லெவல்ஸ்க்குள்ளே ஃபாஸ்ட்டாக வந்து ரீட்ரஸ்ட்டில் ஒரு விக்காவது வந்து டச் பண்ணலாம். 150 to 250 இந்த ரேஞ்சுக்குள்ள நிஃப்டி எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா நான் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அப் ட்ரெண்டுக்கு. 398 வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டார்கெட். 398 பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு 500 to அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 684 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் லெவல் நான் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 150 எனக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா 150 to 130 எனக்கு அது பிரேக் பண்ணுது அப்படின்னா நான் எதிர்பார்க்க வேண்டிய நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 வரைக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோட டார்கெட்டு. இங்கே தான் வந்து என்னோட டார்கெட் வந்து ரீச் பண்ணுமா அப்படின்னா இந்த லெவலில் அதை பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த லெவலில் இதை பிரேக் பண்ணுதுன்னா 600 வரைக்கும் நிஃப்டி வந்துருச்சு அப்படின்னா அங்கேருந்து நல்ல எனக்கு ஒரு அப்ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சி அப்படின்னா அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி 24,800 போகணும். இந்த 650 வந்து 24,800க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நான் எதிர்பார்க்க வேண்டிய நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 26,000 வரையும் நிஃப்டி வந்து எதிர்பார்க்குறேன். இப்போ எக்ஸாக்டாக இன்ட்ராடே பாருங்களேன். இந்த லெவல் தான் லாஸ்ட் நடந்த ட்ராப்பு. நான் ஆல்ரெடி டெலகிராமில் இன்டிமேட் பண்ணேன். ஏன்னா நிறையா ட்ராப்ஸ் நடந்துகிட்ருக்கு. உள்ள அன்வான்டாக என்ட்ரிஸ் வந்து எடுக்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி ட்ரேடிங் பிளான்லேயே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கனாலும் டைம் டேக்கு அதிகமாக இருந்து நம்மளோட ட்ராப் நிறையா நடந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 15 minutes கேண்டலோட பர்ஃபார்மன்ஸ் தான் இது. நம்மளோட எக்ஸ்பெக்ட் பண்ண 200 லெவல் நம்ம மார்னிங் எதிர்பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிறப்போ வந்து 200 லெவலில் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இங்கேயும் எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆர் நியூட்ரல் ஆர் பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அகைன் சேம் இதுலேயே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கிடச்சக்கூடிய கன்ஃபர்மேஷன். ஸோ அப்படி நம்மளுக்கு கேப் அப் ஆர் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுதுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எங்கேயுமே கிடையாது. 375 தான். 375 எனக்கு நிஃப்டி பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த லெவல் வரையும் ஒரு போயிட்டு சின்ன ஒரு ரீட்ரஸ்ட் லெவல் எதிர்பார்க்குறேன். இந்த லெவல் வரையும் போயிட்டு ஒரு ரீட்ரஸ்ட் இங்கேருந்து கிடச்சிருச்சு அப்படின்னா 375 எனக்கு நிஃப்டி பிரேக் பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் நான் எதிர்பார்க்க வேண்டியது 640 to 680 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எனக்கு அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒன்ஸ் எனக்கு இந்த லோவை உடைக்குது அப்படின்னா 150 வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். 150 வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரீட்ரஸ் கொடுக்கும். 150 வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரீட்ரஸ் கொடுச்சுன்னா 850 வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண ரெடி ஆகலாம். ஸோ அப்படி 850 இங்கே இருக்குது நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். 850 பிரேக் பண்ணுச்சுன்னா ஆல்ரெடி சொன்னல 600 லெவல் வரைக்கும் நிஃப்டி வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்து நான் வந்து ஃப்ரைடே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட லெவல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோ பார்க்கணுச்சுன்னா மறக்காம ஒயிட் ரைஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட யூடியூப் லைவ் வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூடியூப் லைவ்லேயும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெட்டர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஐ நோ இட் இஸ் எவ்ரி ஜஸ்ட் அட்வைஸ் திஸ் வீடியோ ஃப்ரம் சொல்லி எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.